மே தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் வாழ்த்து குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வாழ்த்து மடலில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து உன்னத நிலை பெற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மே தின வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், தியாக உழைப்பை போற்றி பாடுபவர் பாரதிதாசன் எனவும், தொழிற்சாலைகளில் குறைந்த ஊதியத்தில் பல மணி நேரம் வேலை செய்திட வாட்டி வதைக்கப்பட்ட தொழிலாளர் சமுதாயம் 8 மணி நேர வேலை, முறையான ஊதியம் ஆகியவற்றை வலியுறுத்தி ரத்தம் போராடி உயிர் பலி தந்து தொழிலாளர் சமுதாயம் பெற்ற உரிமை வரலாற்றை நினைவுபடுத்தும் நாள்தான் மே தின நாள் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்ற காலங்களில் எல்லாம் தொழிலாளர்களின் நலம் நாடி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், திமுக அரசால் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களையும் பட்டியலிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். கடைகள் மற்றும் நிறுவனங்களில் அனைத்து பணியாளர்களும் அமர்வதற்கும் அவர்கள் பணிபுரியும் இடங்களில் இருக்கை வசதிகள் ஏற்படுத்தி தருதல் மற்றும் சுகாதாரம் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிப்பிடம், ஓய்வறை மற்றும் உணவருந்தும் அறை ஆகிய வசதிகளை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தந்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படி தொழிலாளர்களின் நலனின் முழு அக்கறை செலுத்தி தொழிலாளர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் காத்து வரும் திராவிட மாடல் அரசின் சார்பில் தொழிலாளர் சமுதாயம் நலவாழ்விலும் பொருளாதார மேம்பாட்டிலும் முன்னேற்றங்கள் கண்டு உயர்ந்திட நெஞ்சார்ந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.